அவர் ப்ரொடியூசர் கம் டைரக்டர் அவர் எவ்வளவு கஷ்ட சூழ்நிலையில ஆரம்பிச்சாரு அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அந்த மாதிரியான ஒரு நேரத்துல இவங்களுடைய அனைத்து ஒத்துழைப்பு, இப்போ அவங்களுடைய வந்து சீஃப் கெஸ்டா வந்திருக்கிறது எல்லாமே அவருடைய அந்த நல்ல நடத்தையும் முக்கிய காரணம் இந்த படம் உருவாகிறதுக்கு. அதுக்காக உண்மையிலே அவருக்கு வந்து எவ்வளவு நன்றி சொன்னாலும். அதுக்கப்புறம் இன்னைக்கு என் கதைக்கு வரேன். ஆக்சுவலா நான் எப்படி உள்ள வந்தேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கதையை வந்து சரவணன் சார் சரவணன் சொன்னார். அதை வந்து சொல்ல சொன்னவர் சசி சார் தான் சொல்ல சொன்னார். சரி சொல்லி முடிச்சோடனே, இது நீங்க இந்த கோகுலியம் கேரக்டர் நீங்க நடிக்கிறீங்க அப்படின்னு அவர் சொன்னே அவங்க இளங்க என்ன அப்படின்னு சொல்றீங்கன்னு அப்புறம் சசியும் அதான் சொன்னாரு. அப்புறம் எனக்கு வந்து ஏற்கனவே உங்க நாடோடிகள்ல தந்துருங்க அவர் கூப்பிட்டா நான் உண்மையிலே எனக்கு கூச்சமா இருந்துச்சு. நான் பிகின் த கேமரா வந்து நான் ரொம்ப ஈஸியா இருப்பேன், ஆனா ரொம்ப கஷ்டம் சொன்னேன். நான் அசுரன்ல வெற்றிமாறன் வந்து நடிக்க வச்சோன்னே இந்த எல்லாம் என்னை நம்பிட்டாங்க. அவங்க நம்பிக்கை தான். நான் இன்னும் இப்ப நடிச்சிட்டேனா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நான் வந்து டேரக்ஷனுக்கு வந்து நான் ஒரு உறுதியளிப்பேன். ஆனா இதுக்கு நடிக்கிறதுக்குங்கிறது ரொம்ப கடினமான ஒரு விஷயம் தான் அது. அப்படி அது சிறப்பாக இருக்குன்னு அவங்க சொன்னாங்கன்னா அதுக்கு அவங்க தான் காரணம். அவர் ரைட்டிங், அவருடைய அந்த எழுத்தாளர் கதையாளர் இருக்கிறதுனால அந்த சமூக அக்கறைக்கூடிய ரைட்டிங், அது ரியல் இன்சிடென்ட்டை யூஸ் பண்ணிக்கிட்ட அவர் அந்த பாங்கு, இதெல்லாம் சேர்ந்துதான் வந்து அதை வந்து இவ்வளவு சிறப்பா வந்திருக்குன்னு சொல்றாங்க எனக்கு. அதே மாதிரி அவர் சசிகுமார் வந்து அவரு இந்த படம் நீங்க பாத்துருக்கீங்க, டைலர் பாத்துருக்கீங்க, எவ்வளவு இதுவரையும் தோன்றிடாத ஒரு மாறுபட்ட வேடத்துல அவர் தோன்றியிருக்காரு. எனக்கு அதான் ரொம்ப நான் ஃபர்ஸ்ட் அவர் ஷூட்டிங் இருக்கும்போது 2-3 நாள் அப்படியே அப்சர்வ் பண்ணிட்டே இருந்தாரு. அப்புறம் அவர் பிக்சர் உள்ளுக்குள்ள வராரு அவரு. அது வந்து அந்த டிரான்ஸ்ஃபார்மான கேரக்டர் வந்து ஒரு புதிய வித்தியாசமா இருந்துச்சு. அவருடைய அந்த இமேஜ் எல்லாமே இந்த படத்துல அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு அந்த கேரக்டரோட ஒன்றின ஒரு விஷயம் இருக்கு பார்த்தீங்களா, அதான் ரொம்ப சிறப்பான விஷயம். அதுதான் இந்த படத்தோட ஹைலைட்டே அதான். ஏன்னா அவர் வந்து அந்த மாதிரி வந்து ஒரு கேரக்டர்ல பண்ணும்போது எப்படி வந்து 16 விதியில கமலஹாசன் அவர் பண்ணாரோ அதே மாதிரி இதுல அவர் தோன்றியிருக்காருன்னு நான் கருதுறேன். அதனால கண்டிப்பா நீங்க வந்து இந்த படம் வந்து ஒரு சம்பிரதாய நல்லா இருக்கு அப்படின்னு நான் சொல்லல. அவங்க எல்லாமே சொன்ன மாதிரி உண்மையிலே சிறப்பா வந்து அவங்க அவர் பண்ணியிருக்காரு, பண்ணியிருக்காரு. அவர் தயாரிச்சிருக்கிறாரு, எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. அவருக்கு ஒத்துழைப்புக்கு அவ்வளவு நண்பர்கள், எனக்கு அதான் ரொம்ப சந்தோஷம். அவர் சொல்லும் போதுதான் எனக்கு தெரியுது, வினோத் சொல்லிதான் அவர் ஜிப்ரான் சார் உள்ள வந்திருக்காருன்னு சொல்லிட்டு. அவருடைய இசை உண்மையில மிகப்பெரிய ஒரு இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பில்லரா இருந்திருக்கு. ஏன்னா நான் டப்பிங் டைம்ல கொஞ்சம் பார்த்துருக்கேன். ஆனா இசைக்கு அப்புறம் பார்க்கும்போது உண்மையிலே அது ஒரு அது ஒரு வேற லெவல்ல இருந்துச்சு. அது எல்லாத்துக்கும் காரணம் வந்து அவருடைய அந்த கேரக்டர், அந்த ஒரு சரவணன் சாருக்கு வந்து ஒரு இயல்பான ஒரு கேரக்டர் இருக்கு. என்ன ரொம்ப ரொம்ப மென்மையாக பேசுவாரு. ஆனா அவர் எடுக்கிற விஷயத்துல உறுதியா நிற்பாரு. அதுதான் அங்க உள்ளது. எனக்கு வந்து நேரடியா பழக்கம் வந்து மற்றபடி பழக்கம் இருக்கு. ஆனா செட்ல பார்க்கும்போது எனக்கு வந்து சச்சினுடைய அந்த ரொம்ப அந்த இயல்பான அதாவது நடிகர், அதை தாண்டி ஒரு தயாரிப்பாளராக இருந்திருக்காரு. எல்லாமே சேர்ந்து ஒரு சக மனிதராக அற்புதமான மனிதராக நான் பார்த்தேன். அந்த பழக வாழ்க்கை எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருந்தது. நான் கூப்பிடும்போது வரல, இப்ப வந்து நீங்க நடிக்கிற அப்படின்னு சொல்லி உரிமையை வந்து கோச்சிக்கிட்டது, இது எல்லாமே எனக்கு ரொம்ப இதா இருக்கு. எனக்கு கொஞ்சம் கூச்சமா இருக்கு. அதனால எல்லாத்துக்குமே வந்து இந்த படத்தை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் மக்களுக்கு சேர்க்க வேண்டிய இது உங்க கடமை என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்தபடியாக கதையின் நாயகி ஸ்ருதி பெரியசாமி. இந்த படத்துல அந்த கேரக்டருக்கு அந்த கெட்டப்பும் சரி, அவங்களோட ஆட்டிடியூடும் சரி அவ்வளவு கச்சிதமா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஸோ நைஸ் அண்ட் ஸ்கிரீன். வாங்க ஒரு சில வார்த்தைகள் அடுத்தபடியாக அனுபவத்துக்கு. இது அவங்களுடைய டெபியூ ஃபிலிம் ஆஸ் ஒரு லீட் ரோல் பண்றாங்க. ஸோ கண்டிப்பா நம்மளுடைய சப்போர்ட் என்னைக்கும் உங்களுக்கு இருக்கும். வணக்கம். வந்திருக்க கெஸ்ட், க்ரூ மெம்பர்ஸ், பிரசன்ட் மீடியா எல்லாருக்கும் வணக்கம்.
இந்த மேடை எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மேடை, ரொம்ப எமோஷனலாகவும் நர்வஸாகவும் இருக்கு. ஸோ இந்த படம் நந்தன் இந்த ஒரு நியூ ஃபேஸ்க்கு ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் கொடுத்துருக்கு எல்லாமே ரொம்ப யோசிப்பாங்க. பட் சரவணன் சார் எனக்கு இந்த கேரக்டரை ரொம்ப நம்பிக்கையோடு கொடுத்தாரு. அதுக்கு முதல்ல ரொம்ப ரொம்ப நன்றி சார். கொஞ்சம் எமோஷனலா இருக்கு எனக்கு. சாரி. இந்த படத்துக்குள்ள நான் வந்த ஃபர்ஸ்ட் டேல இருந்து இந்த நாள் வரைக்குமே இது ஒரு பெரிய ஜேர்னியாவே இருந்திருக்கு. அண்ட் இந்த படம் ஃபுல்லாவே எனக்கு ஒரு லேர்னிங் ப்ராசஸா தான் இருந்தது. மாடலிங் இண்டஸ்ட்ரி வேற, பட் ஆக்டிங் ஃபீல்டுக்குள்ள வரும்போது இது ஒரு வைடான இண்டஸ்ட்ரி, இதுல எப்பவுமே நம்ம கத்துட்டே இருக்கணும் அப்படின்றது நான் இந்த படத்துக்குள்ள வந்ததுக்கப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த படம் வந்து எனக்கு நான் இதுக்கப்புறம் நான் படம் பண்ணுவேனா பண்ண மாட்டேனா இல்ல நல்ல படங்கள் வருமா எனக்கு தெரியாது. பட் இந்த படம் எனக்கு ஃபாரெவர் என் ஹார்ட்ல அப்படியே நிற்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. சசிகுமார் சார் நம்ம வேற நிறைய படங்கள்ல நான் ஹீரோவா பார்த்திருக்கேன், ஸ்கிரீன்ல பார்த்திருக்கேன். பட் நேர்ல ரொம்ப ஒரு யதார்த்தமான ஒரு மனுஷன். அவர் இவ்வளோ யதார்த்தமா எல்லாருக்கும் ரொம்ப கேஷுவலா எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணி இருக்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நான் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பெரிய ஆர்டிஸ்ட் கூட நான் நடிக்கிறேன். ஸோ அந்த ஒரு இடத்துல எனக்கு காம்ப்ளிமெண்டிங்கா நிறைய இடங்கள்ல அவர் இறங்கி நடிச்சிருக்காரு. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எனக்கு நிறைய இடங்கள்ல நிறைய கிளீன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு, எப்படி ஆக்ட் பண்ண எப்படி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் நெக்ஸ்ட் பாலாஜி சக்திவேல் சார். அவரோட படங்கள்ல எல்லா படங்கள்லயுமே நம்ம அழ வச்சிருக்காரு. பட் ஆனா செட்டுக்குள்ள அவர் வந்தாலே ஒரே பண்ணமா இருக்கும். பயங்கர பண்ணா வச்சிருப்பாரு, செட்டை அவ்வளவு கலகலப்பா வச்சிருப்பாரு. இது இந்த படத்துல ஆக்சுவலி ஒரு வில்லன் கேரக்டர் மாதிரிதான். பட் அவர் செட்குள்ள வந்தாலே எல்லாரும் பண்ணா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒருத்தர். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் ஆர்வி சரண் சார் எங்க டிஓபி சார், அவருக்கும் அவங்களோட டீமுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஆல் தி பெஸ்ட் இன் ஃபியூச்சர் டூ. மாதேஷ் எங்களோட அழகன் இந்த படத்துல என்னோட பையன் கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவர் இன்னைக்கு வரலன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாட்டியான ஒரு பையன், பட் he has a very good future. Best wishes to him too. எங்களோட எடிட்டர் சார் நெல்சன், தேங்க்யூ ஸோ மச் சார். ஜிப்ரான் சார், இந்த படம் ரொம்ப அழகான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொடுத்துருக்கீங்க. நிறைய இடங்கள்ல நீங்க சீன்ஸ் எலிவேட் பண்ணிருக்கீங்க. சார் சொன்ன மாதிரி நானும் டப்பிங்ல நிறைய சீன்ஸ் பார்த்திருக்கேன். அது டப்பிங்ல பார்த்ததுக்கும் அதுக்கப்புறம் ரிவ்யூல பார்த்ததுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த வண்டர்ஃபுல் பிஜிஎம் அண்ட் AKT song is going to stay in my heart forever. Thank you so much for the beautiful songs. Trident Arts Ravindran sir, thank you so much for teaming up with us. உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு இட்ஸ் ஹியூஜ் சப்போர்ட் ஆக்சுவலி. தேங்க்யூ ஸோ மச். சாரி, சமுத்திரகனி சார், அவர் கூட எனக்கு ஒரு 2-3 days தான் இருந்தது. பட் ஆனா அவரோட பாசிட்டிவ் வேர்ட்ஸ் நான் ஃபாரெவர் செரிஷ் பண்ணுவேன் என் லைஃப்ல. தேங்க்யூ ஸோ மச் சார். எல்லாரையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் திங்க் மியூசிக் ஆல்சோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கொலாபரேட்டிங் சார். ஸோ ரைட் ஃப்ரம் என்னோட முதல் ஃபோட்டோ ஷூட்ல இருந்து பேஜன் டேஸ்ல இருந்து என்னோட பிக் பாஸ் ஜேர்னில இருந்து இப்போ என்னோட ஆக்டிங் ஜேர்னி வரைக்கும் நீங்க எல்லாரும் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு கொடுத்துருக்கீங்க. இதுக்கப்புறமும் நீங்க கொடுப்பீங்கன்னு நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஸோ மச் ஸ்ருதி. இன்னும் பல உயரங்கள் வளர வாழ்த்துகிறோம். அடுத்தபடியா வந்து ட்ரைடன்ட் ஆர்ட்ஸ்ல இருந்து we have ப்ரொடியூசர் ரவீந்திரன் அவர்கள். அயோத்தி படத்துடைய சக்சஸ்க்கு அப்புறமா கண்டிப்பா நம்ம வந்து திருப்பியும் சசிகுமார் சாருடைய படம் வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு அவங்க ஆசைப்பட்டதுக்காக முன் வந்திருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். ஒரு சில வார்த்தைகள். அழைப்பை ஏற்று வந்திருக்கும் எல்லா பத்திரிகை நண்பர்களும் கூட எல்லாருக்கும் ரெகுலராக பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் காலை வணக்கம். மேடையில் இருக்கிற நந்தன் படக்குழுவை தாண்டி சிறப்பு விருந்தினராக வந்து H. வினோத் சார், சந்தோஷம் வந்து கிடையாது, குழு வச்சிருக்காரு. நிவாஸ் பர்சன் தான்.
அப்புறம் அவரோட ரொம்ப பிஸியான ஷெடியூல் நடுவில் மிகப்பெரிய வேலைக்கு நடுவில் நம்மளை அழைப்பு ஏற்று வந்திருக்கும் செந்தமிழ் சீமான் எனக்கு என்னோட நன்றியை தெரிவித்துள்ளது. நான் அயோத்தி வந்து பார்த்துட்டு ஆனால் படம் பார்த்துட்டு வந்து எங்களை வாழ்க்கை ரொம்ப சந்தோஷப்பட்டோம். அதே மாதிரி இந்த படமும் பார்த்துட்டு அவர் வாழ்க்கை வந்திருக்காங்க போது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நல்ல படங்களை எங்களுக்கு எப்போதுமே கூட இருந்து சப்போர்ட் பண்ணுறதுல சீமான் ஒரு முன்னாடி வந்து நிற்பாரு. அது ஒரு பெரிய சந்தோஷம். அதுக்கப்புறம் என்ன படத்தை பற்றி நான் சொல்றத அவங்க சொன்னாதான் நல்லா இருக்கும். இந்த படம் வந்து படத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது. சதீஷ் சார் கூப்பிட்டு சார் ஒரு படம் பண்ணியிருக்கேன், நீங்கள் வந்து பாருங்க சார், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா நம்ம எல்லாம் பண்ணலாம் அப்படின்னாரு. நான் போனேன். அந்த படம் ஆரம்பிக்கும் போது டைட்டில் கூட ரெடி ஆகலன்னு நினைக்கிறேன். படம் பார்க்கும்போது உள்ள போகும்போது சொல்றாரு, சார் ஒரு கமர்ஷியல் படம்லாம் இல்லை சார், நீங்க வந்து ஒரு ஒரு வித்தியாசமான படமா இருக்கும், நீங்க பாருங்க. நான் தனியா போய் படம் பார்த்தேன். படம் பார்த்தா நான் நிறைய படங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கேன், நிறைய படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம், ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். அதை தாண்டி படம் ஆரம்பிக்கும் போது ஒரு மரபுன்னு ஒன்று நம்ம பண்ணுவோம் தமிழ் சினிமாவில். ஒரு கோயில் கோபுரத்தை காட்டுவோம், புறா பறக்கும், பசுமாடு வரும், பூமியம் பேயும், அந்த மாதிரிலாம் காமிப்போம். இது எதுவுமே இல்லாம ஒரு டைரக்டர் வந்து ஒரு டைட்டில் கார்டு போறாரு, இது நடக்கிறதுலாம் உண்மை, டவுட் இருந்தா போட்டு போய் காட்டு சார். நான் 2 விஷயம் சொல்லிடுறேன், தப்பா நினைச்சாதீங்க, படத்தை ரிலீஸ் பண்ணி தப்பா நினைச்சாதீங்க. என்னை பாதிச்ச விஷயம் அது இல்ல, வெளியில பிரச்சனை சொல்ல போறாருன்னு. அதுக்கப்புறம் பார்த்தா எடுத்த உடனே மரபுகளை உடைக்கிறான் ஒரு மனுஷன். என்னடா இது, செருப்புல வந்து ஃபர்ஸ்ட் ஷார்ட் போய் செருப்புல ஃபோக்கஸ் பண்ணி க்ளோஸ் அப் வச்சிருக்காரு. மிரண்டு போயிட்டான். ஐயோ என்னத்த சொல்ல வர்றாரு இவரு, ஓப்பனிங் அப்படியே உட்காந்து சில மாதிரி தனியா படம் பார்த்துருக்கேன், சில மாதிரி படம் பார்த்துருக்கேன். படம் பார்த்து பெரிய பாதிப்பு. உடனே இன்னொரு ஷோ வேணும் சார், நான் டீமோட ஃபுல்லா படம் பார்க்கணும்னு சொல்லிட்டு உடனே அடுத்த நாள் காலையில எனக்கு ரொம்ப பாதிப்பா இருந்த படம், ஒரு படம் பார்ப்போம். படம் பார்த்துட்டு வெளியில வந்த உடனே சார் சார் கண்டிப்பா நம்ம இந்த படம் ஜாயின் பண்ணி பண்ணணும்னு சொல்லி, அதுக்கப்புறம் நீங்க டீமோட படம் பார்த்து எல்லாருக்கும் இந்த படம் ரொம்ப பிடிச்சி போய் கண்டிப்பா இந்த படம் நான் ஜாயின் பண்றேன், நம்மளோட சேர்ந்து பண்ணுவோங்கிறது. நீங்களும் படம் பாருங்க, டெஃபினட்டா நீங்க பார்த்து நல்ல படத்துக்கெல்லாம் பெரிய சப்போர்ட் பண்ணுவீங்க. படம் பார்த்து 100% எல்லாருக்கும் பிடிக்கிறது. வித்தியாசமான ஒரு படம் இது. வந்து சாதாரணமா எப்போதும் எல்லாரும் பண்ற மாதிரி ஒரு படம் இல்லாம ஒரு வாழ்வியலை சினிமாவா எப்படி கொண்டு வருதுங்க ரொம்ப மெனக்கட்டு பண்ணியிருக்காங்க. ஹீரோலாம் வந்து இவ்வளவு இறங்கி இப்படி பண்ணுவாராங்கிறது ஒரு டவுட்டாவே இருந்திருக்கு. நான் ஆரம்பிக்கும் போல என்னப்பா இவரு லுங்கி எல்லாம் கட்டி விட்டுன்னு பார்த்தா போக 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 நம்மளை அப்படியே உருக்கி உட்கார வச்சிடறாங்க.